Hi friends, welcome to Mini Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். அதனால குழந்தைங்களுமே ஆசையா கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இதை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நம்ம முதல்ல உருளைக்கிழங்கா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கை வதக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உப்பு சார்ந்த உருளைக்கிழங்கு நமக்கு வெந்து வரும். நான் இந்த சமயத்தில் உப்பு சேர்த்து உருளைக்கிழங்கா வதக்கினேன். ஆனால் உப்பு சேர்த்த வீடியோ மட்டும் லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு. நீங்கள் மறந்துடாமல் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. உருளைக்கிழங்கு வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்காக வேணால் கரண்டி வச்சு ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் லைட்டாக இந்த மாதிரி உடச்சி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு சூப்பராக நமக்கு வெந்து வந்துருச்சு. இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வதக்கி வச்ச உருளைக்கிழங்கை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கி கலர் மாறி வரும்போது இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதையும் நல்லா வதக்கி விட்ட பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை பார்த்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நம்ம தக்காளியை வதக்கிக்கலாம். அப்போ தான் தக்காளி சாஃப்டாக சட்டுன்னு நமக்கு நல்லா வதங்கி வரும். அடுத்த கொஞ்ச நேரத்திலே நல்ல தக்காளி சாஃப்டாக இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இது கூட சேர்க்கக்கூடிய மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு தேவைப்பட்டால் இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கங்க. ஆனால் நான் தக்காளி கூடவும் உருளைக்கிழங்கு கூடவும் ஏற்கனவே உப்பு சேர்த்து வதக்கி வச்சுருக்கிறதுனால நான் லாஸ்ட்டாக தேவைப்பட்டால் சேர்த்துக்கலான்னு இருக்கேன். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுட்டு ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட சாதத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நான் நார்மலாக வீட்டில் செய்யக்கூடிய அந்த சாதம் தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி அரிசி சாதம் கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக வாசனைக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு சுட சுட இந்த உருளைக்கிழங்கு சாதத்தை பரிமாற ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. தினமும் குழந்தைங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு என்னடா டெய்லி செய்யலான்னு யோசிக்கிறவங்களுக்கு இது சிம்பிள் அண்ட் டேஸ்டான சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு சாதம்னு கூட சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.